நாங்க இந்த ஃபேன் ஃபைட் 1000 கோடி எங்களுக்கு இந்த இதுவே வேணாம். எல்சியூ அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு. ஆனா அதுக்குள்ளே படம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து எல்சியூலாம் நீங்க வெளியே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. படத்துல என்ன ட்விஸ்ட் இருந்தாலும் கேட்காதீங்க. ஏன்னா வந்து படம் வந்து 1000 கோடி தொட போற கோலிவுட்ல ஃபர்ஸ்ட் படமா இது இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது எந்த சஸ்பென்ஸையும் உடைக்காதீங்க ஃபர்ஸ்ட். ஸோ தலைவரே சொல்லியிருக்காரு, லால் சலாம் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருக்காரு, எல்லா டாப் ஹீரோஸ் படம் ஓடினாதான் படம் அதாவது இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப அந்த மாதிரி வந்து இந்த படத்தை ஓட விட்டாலாம் இல்லை, படம் கண்டிப்பா ஓடும். ஆனால் கண்டிப்பா ஹேட்டர்ஸ் கண்டிப்பா இருக்க தான் செய்வாங்க. யார் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க தெரியாது. பாலிடிக்ஸ்லயும் இருக்கலாம், வேற ஆக்டர்ஸோட ஃபேன்ஸாவும் இருக்கலாம். ஆனா அதை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க மீடியா. அவ்வளவுதான். இந்த படம் பயங்கரமா ஓடும். கூலி தலைவர் வந்து கூலியை ஆரம்பிச்சு கூலி அப்ப வந்து முடிக்கிறார். 50 வருஷம் கூலி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆபீஸ் பாயா இருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு கார்பெண்டரா இருந்தாரு, அதுக்கப்புறம் கண்டக்டரா இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்டரா இருந்தாரு. சூப்பர் ஸ்டார் தலைவர் கடவுள். இப்போ கூலியா இருந்து அந்த 50 வருஷம் முழு வட்டத்துல வந்து முடியுது. இந்த அளவுக்கு ஒரு டெஸ்டினி வந்து உலகத்துல யாருக்குமே இருக்காது, தலைவருக்கு வந்து அது அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து அந்த இதை நாங்க செலிப்ரேட் பண்ண தான் வந்திருக்கோம். கூலி படத்தை தாண்டி 2.5 மணி நேரம் நாங்க தலைவரை வந்து பார்க்க போறோம், விட்னஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். தலைவர் நாங்க பார்க்க போறோம். தீபாவளி பொங்கல் எதுவுமே கிடையாதுங்க. இந்த நாள் நாங்க